ஃபோனை உடச்சி போட்டு சிம் கார்டெலாம் கழட்டி போட்டு பார்த்துட்டேன். கடுகுடைய கீரோடைய கோபம் மாதிரி தான் எனக்கும் ஒரு கோபம். நேற்று ஒரு படம் பார்த்தோம். அந்த நண்பர் வந்து சூப்பர் பாஸ் செம்மையாக இருக்குது அப்படின்னு கையை கொடுத்துட்டு போயிட்டாரு. அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டு கஷ்டப்பட்டு எனக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சு. எனக்கு வந்து எச்ச அப்படிங்கிற ஒரு பட்டம் கிடைச்சது அந்த படத்தில். நான் வந்து அழுகலை, அழுகக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு வாரமாகவே எனக்கு அந்த ஒரு கஷ்டம் இருந்துகிட்டு இருக்கு. சொல்கிறேன், இந்த சினிமாக்களை வந்து அப்படி விசுவாசம் ரொம்ப கம்மி. அதே உச்சத்துலையும் இருப்பாங்க. மில்டன் சார் வந்து நான் தான் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய உழைப்பு மட்டும்தான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிற்கிறது. இல்லை, எனக்கே ஒரு மாதிரியா இருக்குது. எல்லாம் டீமாக இருக்கா, நம்ம மட்டும் ஒருத்தர் இது சொன்னால் 2 3 டேரக்டர் வர்றாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக நான் வந்து நேற்று ஒரு ப்ராப்ளம், ஃபோனை உடச்சி போட்டு சிம் கார்டெலாம் கழட்டி போட்டு பார்த்துட்டேன். வரக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, யாரையும் பேசக்கூடாது அப்படிங்கிற கடுகுடைய கீரோடைய கோபம் மாதிரி தான் எனக்கும் ஒரு கோபம் நேற்று. ஆனால் பாரத் வந்து வீட்டுக்கே வந்துட்டப்பில்ல. அப்புறம் அதுக்கப்புறம் போகாமல் இருக்க முடியாது அப்படின்னு வந்தேன். ஒரே ரீசன், சூர்யா சாருக்காகவோ அது ஸ்டுடியோ கிரீன்லேயும் டூடிக்கும் ஜூனியர் ஆர்ட்ஸ் மாதிரி நான் என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் போயிடுவேன். ஆனால் இன்றைக்கி வந்தது அவங்களுக்காக இல்லை, சூர்யா சாருக்காகவும் இல்லை, மில்டன் சாருக்காகவும் இல்லை. ஆனால் ரஃப் நோட் உருவானதுக்கு நான் ஒரு காரணம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். டூடி உருவானதுக்கும் நான் ஒரு பசங்க டூ மூலமாக நான் ஒரு காரணம் அப்படிங்கிற 2 பேர் ஜாயிண்டாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணமும் அதுக்குள்ளே இருக்க ஒரு சந்தோஷம். அதையெல்லாம் மீறி இங்கே நான் வந்தது அதுதான் ஒரு நல்ல படம் அப்படிங்கிற ஒரு இதுதான். மில்டன் சார் வந்து கொலிச்சோட மில்டன் சார் வந்து ஆட்டோகிராஃபில் வந்து ஒரு கேமராமேன், நான் அசிஸ்டன்ட் டேரக்டர். அப்போ வந்து கேரளாவில் வந்து எனக்கு ஒரு 275 ஒரு சட்டை ஒன்று எடுத்து கொடுத்தாரு. எந்த கேமராமேனும் எனக்கு சட்டை எடுத்து கொடுத்ததோ, எந்த டேரக்டர் எனக்கு சட்டை எடுத்து கொடுத்தது, அந்த விசுவாசம் மில்டன் மேலே எப்பவும் உண்டு. அதுக்கு தான் கொலிச்சோட உருவானதுக்கு காரணம். அதில் நடித்த பசங்களுக்கு பூரா அப்போ எங்கள் ஸ்கூல் மெரினாவில் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை தான் எடுத்துருந்தோம். அதில் போட்டிருக்க பசங்க ட்ரெஸ்ஸை ஊற்று பார்த்தீங்கன்னா தெரியும். மெரினாவில் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை தான் அதில் போட்டு எடுத்துருப்பார். அவ்வளோ மிச்சம் பண்ணி இது பண்ணார். எனக்கு ஒரு சந்தோஷம், நீ ஒரு நாள் சட்டை எடுத்து கொடுத்தா நான் ஒரு நாள் உனக்கு வந்து சட்டை எடுத்து கொடுத்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல விசுவாசம் மில்டன் மேலே உண்டு. கொலிச்சோட ஒரு கதையாக வந்து சொன்னார், இந்த படத்தை வந்து நீ பண்ணு அப்படின்னு சொல்லி. நான் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, நான் பண்ணுறதை விட நீங்கள் பிடிச்சராயிடுங்க அப்படின்னு சொன்னேன். டேய் என்னடா காமெடி பண்ணுற, அதெல்லாம் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னாரு. இல்லைங்க, நான் பின்னால் நிற்கிறேன், நான் பேர் வாங்குறத விட நீங்களும் பண்ணிங்கன்னா என்ன ஈஸிங்க அப்படின்னு மெரினாவில் எப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கொலிச்சோடவே ஆரம்பித்தோம். இந்த சினிமாவில் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு படம் பார்த்தோம். அந்த படத்தை பார்த்துட்டு நானும் ஒரு நண்பரும், அந்த நண்பர் வந்து சூப்பர் பாஸ் செம்மையாக இருக்குது அப்படின்னு கையை கொடுத்துட்டு போயிட்டாரு. அவருக்கு நல்ல பேர் கிடச்சிது இன்னொரு வரைக்கும். நான் வந்து படம் சூப்பராக இருக்குப்பா, நல்லா இருக்குது, அதை அப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டு கஷ்டப்பட்டு எனக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சு. இது வந்து சினிமாவுடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக பயந்துடாதீங்க, கடுவுக்கு நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி ரிலீஸ் பண்ணுறவனு. என்னென்னா சினிமாவில் வந்து பொதுவாகவே வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கையை கொடுத்துட்டு எல்லா விஷயத்துலையுமே அதே மாதிரி தான். ஒரு நண்பருக்கு உடம்பு சரியில்லை, ஒருத்தன் ஆப்போசிட்டில் உள்ள வச்சா ஏப்பா உனக்கு இப்படி ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி அழுதுட்டான். நான் வந்து அழுகலை, அழுகக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லி கடைசி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணேன். எனக்கு வந்து எச்ச அப்படிங்கிற ஒரு பட்டம் கிடைச்சது அந்த படத்தில் அந்த நண்பர்கிட்ட. அது ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு வாரமாகவே எனக்கு அந்த ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை மீறி மில்டன் மாதிரி ஒரு ஆளுகிட்ட அந்த விசுவாசம் இருக்குல்ல, விசுவாசம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். 2 பேரை அறிமுகப்படுத்துவேன், 2 பேரை கஷ்டப்படுத்திருக்காங்க நடிகர்களில், டெக்னீஷியன், பசங்களை ஒரு எடிட்டர் அறிமுகப்படுத்தினேன். அவரே வம்சத்தில் இவர் தான் போடணும் அப்படின்னு போட்டேன். அருள்நிதி வந்து இல்லை பெரிய எடிட்டர்லாம் போடலாம் அப்படின்னா. அப்புறம் அருள்நிதிக்கிட்ட வந்து அந்த எடிட்டர் வந்து, சார் இவர் ஏன் சார் நீங்கள் டேரக்டராக போட்டீங்க, அவர் வந்து சுனைனா கேரக்டரை வந்து ஹீரோயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாரு, படம் நீங்கள் இல்லை சார், சுனைனா தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டான் அந்த எடிட்டரு. அருள்நிதி வந்து ஃபோனை போட்டு, சார் எப்படி சொல்கிறான் இவனே சார் உள்ளே கொண்டு வந்துட்டீங்க, ஏன்னா அருள்நிதி மேலே அவ்வளோ விசுவாசமாக இருப்பாப்புல. அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணி வாழ்க்கையில் நம்ம யாருமே எடிட்டராக அறிமுகமே படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 எடிட்டர் அறிமுகப்படுத்தினேன். அந்த 2 எடிட்டரும் அப்புறம் ஒரு குத்துனாங்க, முதுகில் குத்துனாங்க. திருப்பி அடுத்த படத்தில் ஒரு எடிட்டர் அறிமுகப்படுத்தலாம்னு இருக்கேன். சொல்கிறேன், இந்த சினிமாக்களை வந்து அப்படி விசுவாசம் ரொம்ப கம்மி. அதே உச்சத்துலையும் இருப்பாங்க. மில்டன் சார் வந்து நான் தான் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய உழைப்பு மட்டும்தான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிற்கிறது. இந்த கதையை சொன்னார் உண்மையில் ரொம்ப நல்லா இருக்குங்க பண்ணலாம் அப்படின்னா. இதுக்கு வந்து ஹீரோ யார் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து டி ராஜேந்தர் சார் அப்படின்னாரு. நான் எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம படம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே சூப்பர் ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு விட்டுட்டேன்.
ஏன் அப்படின்னாரு. இல்லைங்க இங்கே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், பண்ணுங்க சொல்லிட்டு விட்டேன். அப்புறம் திருப்பி வந்து இல்லைடா சரியாக வரல, ராஜகுமாரன் சார் தான் ஹீரோ அப்படின்னாரு. அதுக்கு டிஆர் சாரே பெட்ரு, தயவுசெய்து அங்கே போயிடுங்க, வரலாம் வச்சு ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் உண்மையில் படம் முடிஞ்சு ஒரு 2-3 சீன் முடிஞ்சில்ல, 2-3 சீன் எடுத்து போட்டு காமிச்சார். ஓகேவா இருக்காருங்க, கொஞ்சம் தெருவாரான்னு தெரில, பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு 40% முடிச்சு படத்தை போட்டு காமிச்சார். பரவாயில்லைங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு 90% முடிச்சுட்டு படத்தை போட்டு காமிச்சார். ஓகேங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு. அப்புறம் 100%லாம் 200 கிட்டத்தட்ட இந்த படத்தை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு 4-5 தடவை இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். உண்மையிலேயே ராஜகுமாரன் சார் இந்த கதைக்கு அவர் மட்டும்தான் நடிக்கவே முடியும், வேறு யாருமே நடிச்சிருக்கவே முடியாது. அவ்வளவு அழகாக அந்த கேரக்டரை அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பரத் அப்படி தான் அந்த கேரக்டரை பண்ணுறது மற்ற ஹீரோக்கெல்லாம் உண்மையிலேயே யோசிப்பாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஒரு அழகான ஒரு பொண்ணு நடிச்சிருக்கா. அந்த பொண்ணு இங்கே காணும் நினைக்கிறேன். அவ்வளோ சின்ன அவ்வளோ அழகாக சின்ன மைனூட்டாக அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது. சூப்பராக இந்த பொண்ணு அடுத்த படத்தில் நானே நடிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை அந்த பொண்ணு தூண்டினா. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளும் இந்த படத்தை வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார் மில்டன். ஒவ்வொரு தடவை என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அது திடீர்னு ஒரு நாள் வந்து அப்படின்னு சொல்லி திடீர்னு வருவார் எனக்கு ஆஃபீஸ். திடீர்னு வருவார், இப்படி ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பார். திடீர்னு வந்து ராஜசேகர் படம் பார்க்குறாரு, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூர்யா சார் பார்க்கணும், என்ன சொல்கிறேன்னு தெரில அப்படின்னாரு. அப்புறம் திடீர்னு 2 நாள் சென்று வந்து சூர்யா சார் ஜோ மேம் பார்த்தாங்க, சூப்பர்னு சொல்லிட்டாங்க, ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. உண்மையிலே அவருக்கு எவ்வளோ சந்தோஷமோ அதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷம் டூடி மூலமாக இந்த படம் வர்றதில்லை சார். உண்மையிலேயே ஒரு நல்ல குவாலிட்டியான டூடி வரிசையாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கேட்டகரியில் கடுகும் உண்மையான ஒரு நல்ல படமாக இருக்கும். இந்த டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. நாங்கள் வந்து எங்கள் வீடு ஒரு சின்ன வீடு, எங்களுக்குன்னு ஒரு உலகம், ஒரு சின்ன சாலை, நாங்கள் அதில் தான் இருக்கிறோம். அதுவே நாங்கள் ரொம்ப ரொம்ப பெரிய கோயிலாக நினச்சி நாங்கள் அதிகம் இருக்கிறோங்க. ரயிலை வந்து சென்னிமலை ஆண்டவன் கோயிலுக்கு போவாங்கன்னு ஈங்கூர் போகிற போது அந்த ரயிலை கண்ணில் பார்த்துருக்குறேன். இன்னும் இது வரைக்கும் ரயில் ஏறினது கூட தெரியாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆனால் ரயில் இன்றைக்கி 2-3 நாளைக்கு முன்னாடி சென்னிமலை கோயிலுக்கு போனேன். இன்னும் ரயிலை பார்க்கலடா, காரம் கொஞ்சம் ரயிலை பார்த்துட்டு போனேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு சின்ன இதில் நான் அப்படியே வளர்ந்துட்டேன். அதுவாக்கன்னு நாங்கள் என்ன சொல்ல நினைக்கிறோன்னா, சின்னதுலேருந்து நாங்கள் ஒன்லி தொழில், உழைப்பு அதுதான். வர்றகிட்ட அன்பா பண்பா பாசமாக பேசுவேன். அது மட்டும்தான் கண்ணு எனக்கு ஒரு இது. அந்த உழைப்பை தவிர நாங்கள் 2 பேருக்கு எனக்கு மேரேஜ் ஆகிற போது கண்ணு எனக்கு 19 வயசு, இவளுக்கு 13 வயசு, 8ஆவது. எங்கள் அப்பா ஐயா நிச்சயம் பண்ணிட்டு வந்தால் உனக்கு இந்த மாதிரி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க கண்ணு. நாங்கள் அதிலிருந்து அப்படியே நாங்கள் தொழில் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு வசதியாகவும் இருந்திருக்கிறேன், வசதி இல்லாதையும் இருக்கிறேன். சில காலகட்டத்தில் வந்துங்கன்னு எங்கள் பாப்பாவுக்கு தாவணி வாங்குற கூட காசு இல்லாத சொல்கிறேன், கஷ்டம். காலேஜ் போகிறபோது 50 பைசா 10 ரூபா 50 பைசா டிக்கெட்டு, 10 ரூபாய் கஷ்டப்பட்டு சேர்த்திடுவோம். அந்த 50 பைசா கிடைக்காது. அப்போ வர்றகிட்ட வந்து 50 பைசா பேக்கிலேருந்து எடுத்து நீ போயிட்டு திரும்பி வர்றதுன்னு உனக்கு 50 பைசா தரேன் அப்படின்னு சொல்லி எங்கள் பாப்பாவை MBA படிக்க வச்சேன். இது வரைக்கும் எங்களுக்கு செல்லில் வந்து பச்சை பட்டன் சேவ் பண்ண தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஃபோன் அட்டன் பண்ணுவோம், திரும்பி முடிச்சுன்னு சாயங்காலம், அது அவ்வளோதான் தெரியும், வேறு எதுவும் தெரியறதில்ல. நான் வர்ற குழந்தைகளுக்கு, அதாவது இப்போ பத்திரிக்கைக்காரர் வர்றாங்க, தொழில்துறைக்காரர் வர்றாங்க, நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு, அதாவது எல்லாம் வர்றாங்க. நாங்கள் அவையில் வந்து எங்கள் கோயில் அவ்வளோதான். ஒரு சின்ன எங்களுக்குன்னு ஒரு சின்ன வட்டம், ஒரு சின்ன சாலை, எங்களுக்கு அதே போகுது. வெளியே வர்ற விரும்பலை, எல்லோரும் அதில் வர்றாங்க. நாங்கள் அதில் நினச்சி, அப்பா நீங்கள் எப்படிங்கப்பா இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி இந்த மாதிரி இது பண்ணுறீங்க, எப்படி உங்கள் நேம் இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டால் நான் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு, தங்க நாம் என்ன வேலை செய்கிறேன்னு எனக்கு முக்கியம் இல்லை கண்ணு. நீ வந்து குப்பை கொட்டுறவனா கூட இரு, அல்லது உன்னுடைய நீ மேனேஜராரு, சூப்பர்வைசராரு, மேனேஜராரு, நீ எந்த லெவலுக்கு இருந்தாலும் சரி, நம்ம அந்த வேலை எப்படி செய்கிறோமே. இப்போ கீழே குப்பை கிடக்குதுன்னு வைக்கணும், ஒரு பேஜுக்கு சொல்கிறேன். குப்பை கிடக்குதுன்னா நம்ம அதை ஃபுல்லாக க்ளீனாக கொட்டிடுவானு. இன்னொருத்தவன் அந்த குப்பை கிடக்குன்னு கொட்டுறக்கு அதுக்கு அந்த வேலையை நாம் செய்ய வேண்டியது கிடையாது. நம்ம வேலையை நம்ம நல்லா செய்ய வேணும். இதை மட்டும் தான் நான் சொல்வேன். அப்புறம் 2வது மேனேஜர் போஸ்ட் இருக்கிற போது அந்த குழந்தைகளுக்கு நான் என்ன சொல்வேன்னா, கண்ணு நீ ஒரு மேனேஜராக இருக்கிற, நீ போன நேரத்தில் நேராக ஆஃபீஸ் ரூமில் போய் உட்காந்துக்கிறேன். நான் அந்த குழந்தைகிட்ட நான் என்ன சொல்கிறதுனா, நீ போய் மேனேஜர்கிட்ட போட்டேன், அங்கே யாரோ 2 ஸ்டாஃபு வராது இருப்பாங்க. உனக்கு அது அங்கே போய் 10 மணிக்கு நேராக போய் நீ ஆஃபீஸ் போய்ட்டு யாரோ ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து ஏன் அது வரல இது வரல, இந்த ஃபைல் பாஸ் ஆகலையே அதாகலையே என்கிட்ட உனக்கு மண்டை பிச்சுட்டு தெரிய வேண்டாம். நீ போன உடனே உன்னுடைய கண்ட்ரோல் இருக்கிற ரூம் நீ ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு வா. ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் போய் உன்னுடைய ரூமில் போய் உட்காரு.
அப்போ தான் அது தொழில் வரும். நீ அந்த மாதிரி நல்லா செய்ய வேணும். அதுபோக நான் வேறு என்ன நினைக்கிறேங்கன்னா, என்னுடைய அனுபவத்தை சொன்னாங்கன்னா, காசு பணங்கிறது அது வேண்டாம். அது ரெண்டாவது. நாம் என்ன பாடுபடுறோமோ அது ஆண்டவன் நம்மளுக்கு கொடுத்தே தீருவான். காசு பணங்கிறது அது நாம் எப்படி செய்கிறோமோ அந்த தொழில் நல்லா சுத்தமாக நல்லா செய்ய வேணும். இது மட்டும்தான் நாங்கள் விரும்புகிறோம். அது அதாவது ஒரு ஹோட்டலில் வந்து அவ்வளோ வெரைட்டி 6 ஃபீட் லென்த் வாழை இலையை வச்சு சாப்பாடு போடுவாங்க. ஆனால் யாருக்கும் பில் கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் உண்டியில் போட்டு போகலாம். அவங்க வந்து டிமாண்ட் பண்ணவே மாட்டாங்க. பணங்கிறது அது இல்லைங்க. அப்புறம் அதாவது நம்மளுக்கு வந்துங்க சம்பளம் எவ்வளவு கிடைக்கிறதுங்கிறது இல்லை. அதாவது நம்ம தொழில் எந்த தொழில் நினைச்சிட்டாலுமே ஓகே, அது ஒன்றும் இல்லைன்னா இதான் இந்த நேர்மையும் இந்த எளிமையும் தான் எங்களை வந்து இங்கே இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அந்த தொழில் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த காசுக்கு இந்த வேலை செய்கிறது இந்த காசுக்கு இப்போ நம்ம ஒரு திருட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு 10,000 கொடுக்குறாங்க அல்லது 50,000 கொடுக்குறாங்க, 1,00,000 ரூபா கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற காசுக்கு இதே போது சம்பளம். இந்த வேலை தான் என்னால் செய்ய முடியும்னா அவங்க தொழில் செய்ய முடியாது. அந்த தொழில் அது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எவ்வளோ கொடுத்தாலும் சரி, நம்மளுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நம்ம தொழிலை நம்ம கரெக்டாக செஞ்சிட வேணும். மீதி ஆண்டவன் பார்த்துப்பான். அவ்வளோதான், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுதான் நம்ம எங்களுக்கு வேறு ஒன்றும் வேண்டாங்க. சரியா தங்கா? சரி தங்க கண்ணே, எல்லாருக்கும் ரொம்ப வணக்கங்க. எங்களை இவ்வளோ பெருசு கௌரவப்படுத்தி எங்களுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் வெளி உலகத்தையே பார்க்காதையா மெட்ராஸ் இன்னைக்கு தான் வந்திருக்கிறோம். எல்லாருமே எங்கள் குழந்தை என்ன, நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு ரொம்ப 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 வாழ்த்துறோம். எல்லாரும் ரொம்ப நல்லா இருங்க, சரிங்களா? எல்லாருமே எங்கள் குழந்தைங்க தான். நீங்கள் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ என்றைக்குமே நான் உங்கள் ஃப்ரெண்டு தான். நீங்கள் எங்கே வேணால் எப்போ வேணால் வந்துட்டு ஆவானுவேன்னு கூப்பிடலாம், பிரச்சனையே கிடையாது. ரெண்டாவது சார், எனக்கு சினிமாவில் நான் என்றைக்குமே வந்துட்டு சம்பளங்கிற ஒரு விஷயத்தை ரெண்டாவது பட்சமாக தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் என்னால் இந்த சினிமாவில் இவ்வளோ காம்படிட்டிவான ஒரு சினிமாவில் என்னால் சர்வே பண்ண முடிஞ்சுது. ஏன்னா ஒரு தயாரிப்பாளரோட கஷ்டமும் எனக்கு தெரியும். நான் ப்ரொடியூஸ் பண்ணல, இருந்தாலும் நான் என்னோடய ட்ராவலை நான் பார்த்துட்டு இருக்கிறதுல அதே மாதிரி ஒரு நல்ல இயக்குனர், நல்ல கதைகள் வேணும்னே நான் இந்த 14 இயர்ஸில் முடிஞ்ச வரைக்கும் நல்ல படங்களை கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு என்னோடய கெரியரில் இது வந்துட்டு திருப்பியும் எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கடுகு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மில்டன் சார், இந்த கேரக்டரை நம்பி கொடுத்ததுக்கு. கேரக்டர் பேரே நம்பி தான். எனக்கு ஆக்சுவலாக அவர் சொன்ன மாதிரி காதல் படத்துலேருந்து மில்டன் சார் பழக்கம். ஒரு சினிமாட்டோகிராஃபராக பார்த்ததுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு இயக்குனராக திருப்பியும் வந்துட்டு அழகாக இருக்கிறாய் பயமாக இருக்கிறதுன்னு ஒரு படம் நாங்கள் பண்ணோம். அதில் ஹீரோவாக நான் பண்ணேன். அங்கேருந்து ஆரம்பித்து இப்போ கோலி சோடா 10ன்றதுக்குள்ளே இப்போ கடுகு வரைக்கும் அவரோட ட்ராவல் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல தரமான தமிழ் சினிமா கொடுக்கணும்னு போராடக்கூடிய பல கிரியேட்டர்ஸ்க்கு மத்தியில் இஸ் ஒன் ஆஃப் த கிரியேட்டர். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். உங்களோட கிட்டத்தட்ட 2005 ரிலீஸ் ஆச்சு அழகாக இருக்கிற பயமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 9-10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு திருப்பி உங்களோட ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த படத்தில் ராஜகுமாரன் சார் இருக்கார். பட் எனக்கு வந்துட்டு நான் இந்த படத்தை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம ஹீரோவை நிறைய படங்கள் பண்ணுறோம். நான் இன்ஃபேக்ட் சிங்கம் படம் பார்த்துட்டு சூர்யா எனக்கு ஃபோன் பண்ணேன், ரொம்ப பிடிச்சிருந்தது சார் படம், செம்ம கமர்ஷியலாக இருந்து. நான் இப்போது சூர்யா நான் இதை சொன்னார், அது ஜஸ்ட் இப்போது பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். என்னென்னா இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் ரொம்ப வரதில்லை, ரொம்ப ரேராக தான் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வருது. வந்தாலும் அதில் வந்துட்டு நடிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு கட்ஸ் வேணும். ஸோ நீங்கள் வந்துட்டு நடிச்சிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருந்தது படம் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் சூர்யானா உங்களோட பேஷன் தெரியும். இப்போது சினிமாவில் வெறும் நடிப்பு மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரொடக்ஷனுக்கும் வந்திருக்கீங்க, நல்ல தரமான தமிழ் படங்கள் கொடுக்கணுன்னு உள்ளே வந்திருக்கீங்கல்ல, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். தேங்க்யூண்ணா. ஸோ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு இந்த படம் ஒரு 4 கேரக்டர்ஸ் 4லேருந்து 5 கேரக்டர்ஸ் வந்துட்டு இந்த கதையை எப்படி நகர்த்துது. அதில் ஒரு புலி வேஷம் போடுறவனுக்கும் ஒரு பாக்ஸிங் பண்ணக்கூடிய ஒரு ஆளுக்கும் 2 பேருக்கும் நடக்கிற அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மென்டல் வார், அந்த மைண்ட் கேம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு ட்ராமாவாக இந்த படத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்னோட கெரியருக்கு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸாக இருக்கும். ராஜகுமாரன் சாரை பற்றி சொல்லி ஆகணும். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அவர் வந்துட்டு எல்லாருமே இயக்குனராக பார்த்துருக்காங்க. ஒரு நடிகராக வந்துட்டு அவரே பார்க்காத ஒரு விஷயத்தை இந்த படத்தில் அவர் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நடிகராக வந்துட்டு காமெடியனாக நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, ஒரு ஹீரோவாக வேற ஒரு ஜானரில் அவருக்கு தெரிஞ்ச சினிமாவில் பண்ணியிருக்காரு. பட் இந்த படம் ராஜகுமாரன் சாரை நிறையா
சினிமாவில் நடிகனா வேறு மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க வச்சுது. நிறைய உழைக்க வேண்டியிருந்தது, ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி. நிறைய விஷயங்கள் தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கான நிறைய இன்புட்ஸ் இந்த படத்தில் இருந்ததுனால ஸோ கண்டிப்பாக அதை வந்துட்டு பூர்த்தி செஞ்சுருக்காரு. படத்தில் சார் சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட் பயங்கரமாக பேசப்படும். ஏன்னா கூலி சோடல் அது மாதிரி தான், கதையாக சொன்னால் எல்லோரும் சிரிப்பாங்க. ஒரு 5 பசங்க சேர்ந்து கோயம்பேடோட ஒரு பெரிய தாதாவே வந்துட்டு அடித்து உரிக்கிறாங்க அப்படிங்கும்போது, பட் அதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுற விதம் வந்துட்டு அதை வந்துட்டு ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரி இந்த படம் கிளைமேக்ஸ் கண்டிப்பாக பேசப்படும். ஒரு எங்கள் 2 பேருக்கும் மேன் டு மேன் ஃபைட் அப்படிங்கிறது வந்துட்டு கேட்குறதுக்கு ரொம்ப சில்லியாக இருக்கலாம். பட் ஐ திங்க் கண்டிப்பாக அதுக்கான உழைப்புக்கு ஃபுல் கிரெடிட் வந்துட்டு விஜய் மில்டன் சாருக்கும் மாஸ்டருக்கும் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் தான் கொடுக்கணும். ஏன்னா நாங்களாம் வந்துட்டு அது ஜஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். பட் அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண அந்த ஒரு அதுக்கான ஒரு ஸ்டோரி போர்டு வந்துட்டு கிட்டத்தட்ட 1 மாதமாக நடந்தது. ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ சார். ராஜகுமாரன் சார், நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சுபிக்ஷா, ராதிகா, வெங்கடேஷ் சார், நிறைய ஆக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ உங்கள் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் மீறி ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வந்துட்டு எனக்கு ரீசெண்டாக வந்துட்டு எனக்கு நான் நல்ல படங்கள் கொடுத்தேன்னு எப்போவுமே நம்பிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, நம்ம எல்லாருமே வந்துட்டு சக்ஸஸ்க்காக தான் போராடுறோம், நல்ல படம் பண்ணணும் தான் போராடுறோம். பட் ஒரு சில படங்கள் என்னோட கெரியரில் நல்ல படம் பண்ணி உழைப்பை ஃபுல்லாக கொடுத்தா கூட அது சரியாக போய் சேர மாட்டேங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு நிறையாவே இருந்திருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்த என்னோட படம் என்னோட விளையாடு கூட அது மாதிரி தான் நடந்தது. நம்பர் ஆஃப் ஷோஸ் நிறையா கிடைக்கல, நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் நிறையா கிடைக்கல. பட் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சு போனது. பட் இருந்தாலும் எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் டீமே வந்துட்டு கம்ப்ளீட்லி வந்துட்டு சாட்டிஸ்ஃபைட். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட உழைப்பு மக்கள்கிட்ட கரெக்டாக போய் சேரப்போகுது. எப்படின்னா 2D நிறுவனம் மூலமாக. சூர்யாண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ஃபார் அப்ரிஷியேட்டிங் அவர் ஒர்க். ராஜசேகர் சார், தேங்க்யூ சார். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து அழகான கையில் போய் சேர்ந்துருக்கு கரெக்டான டைமில். மார்ச் 24 ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ பத்திரிகையால் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இந்த படத்துக்கு வேணும். வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். நான் எதை சொல்ல வேண்டாம்னு சொன்னால் அதை மில்டன் சொல்லிட்டாரு. நான் வந்து கடுகு டைட்டில் நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க வெளியே, ஏன்னா நீங்கள் நல்ல வேறு மாதிரி மேக்கிங் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் சொன்னால் அது கமர்ஷியல்னு ஒரு கலர் வந்துடும்னு சொன்னேன், அதை சொல்லிட்டாரு. ஆக்சுவலி வந்து அவர் இந்த படத்துக்கு வந்து ஒரு 4-5 டைட்டில் வச்சுருந்தாரு. நான் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போனதுலேருந்து எனக்கு அந்த டைட்டில்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தார். எனக்கு எல்லா டைட்டிலுமே பிடிச்சிருந்துச்சு, எல்லாமே நல்லா இருக்குன்னா. ஆனால் அவர் அது எதுவுமே ஃபிக்ஸ் ஆகவே இல்லை. அதில் ஒரு டைட்டில் கூட ரொம்ப பிடிச்சிருந்து, நான் எடுத்துக்கிட்டோமான்னு கூட கேட்டேன் அவர்கிட்ட. அந்தளவுக்கு அந்த டைட்டில் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதையும் அவர் வைக்கல. அப்புறம் தான் நான் யோசனை பண்ணிருந்தேன், ஏன் இந்த அவருக்கு டைட்டில் பிடிக்கல அப்படிங்கும்போது எனக்கு உண்மையிலே இந்த ஸ்டோரி தெரியும் அப்படின்றதால ஒரு நாள் சடனாக ஃப்ளாஷ் ஆச்சு இந்த டைட்டில். அந்த ஸ்பாட்டில் போய் டவுட்டில் யோசிச்சு தான் சொன்னேன். அவர் எதை இதையும் வேண்டாம்னு சொல்லி வரோம் அப்படின்னு சொன்னேன். வழக்கம்போல் ஒரு நியூட்ரல் ரியாக்ஷன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சார் அந்த டைட்டில் ஓகே அப்படின்னாரு. அப்படி தான் அந்த கடுகு டைட்டில் நான் சொன்னேன். எல்லாமே ஒரு அப்படி நடந்த ஒரு விஷயந்தான். மில்டன் வந்து என் கூட ஆரம்பத்தில் நிறைய 5-6 படங்கள் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு படத்துக்கு வந்து வேற ஒரு கேமராமேன் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும் அப்படின்றதுக்காக மில்டன் நீங்கள் வர முடியுமா அப்படின்னு. அந்த படத்துக்கு அவர் ஒளிப்பதிவாளர் கிடையாது, அவர் பேரும் போட மாட்டோம். ஆனாலும் வந்து அந்த படம் ஃபுல்லாக எனக்கு நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஈவன் ஒரு சிங்கிள் பைசா வாங்காமல் அந்த படத்தில் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு அப்போது அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நட்புக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர் அவர். நல்ல கிரியேட்டர். அவர் சொன்ன மாதிரி அப்போவே நிறைய கதைகள்லாம் சொல்லிகிட்டு இருப்பார். கோலி சோடா படத்தில் கூட நான் வந்து எனக்கு ஒரு கேரக்டர் சொன்னார். பாண்டியராஜ் சார் வந்து பண்ணுறாரு, நீங்கள் டெஸ்ட் ஷூட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போனார். பெரிய கேரக்டர் அது. அந்த கேரக்டர் நான் ஃபுல்லாக அந்த படத்தில் ஃபஸ்ட் டே டெஸ்ட் ஷூட் முடிஞ்சதுக்கப்புறமா ஷூட்டிங் கூப்பிடவே இல்லை அவர். ஏன்னா இருக்கா இல்லையான்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன் சார் சொன்னார். ஒரு நாள் கோயம்பேடில் ஷூட்டிங்னாங்க. ஒரு 3 நாள் கழிச்சு ஆரம்பிச்சிருக்காங்க அப்பொழுதுன்னு வச்சேன். கிளைமாக்ஸ் நடந்துட்டு இருக்குன்னாங்க. அப்போ தான் அப்போ நம்ம கோலி சோடலாம் இல்லையா அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டால் சொல்கிறேன் சார் அப்படின்னாரு. அப்பவும் இனிமேல் எப்படா எடுப்பார் அவர், நம்ம புரியல அப்படின்னா. படம் பார்க்கும்போது தெரிஞ்சு இந்த ஒரே ஒரு ஷாட் வந்தேன்னா அப்போது கேட்டேன் என்ன பண்ணிட்டேன்னா, இல்லை அந்த கோல் அந்த கேரக்டர் அதுக்கு முன்னாடி டெவலப் ஆகல சார், அதை கட் பண்ணிட்டேன், வேண்டாம்னு முடிச்சிட்டேன் அப்படின்னாரு. அப்படி வந்து ப்ராஜெக்டில் பண்ணும்போது யாருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம கதைக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அவர். அதை நான் அவர்கிட்ட நிறைய தடவை வாட்ச் பண்ணியிருக்கேன். அவர் கதை சொல்லும் போதும் சரி, இந்த படம் பண்ணும்போதும் சரி, அப்படியே ஒரு நல்ல ஒரு கிரியேட்டர். இங்கே தான் சாஃப்டாக பயங்கர ஹியூமராக பேசிகிட்டு இருக்காரு. ஸ்பாட்டில் ரணகலமாக இருப்பார், டென்ஷனாக இருப்பார். ராஜகுமாரன் வந்து என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், நான் போன புதுசில் என்ன பண்ணிட்டேன், ஷூட்டிங் நடக்கிறப்ப ஃபஸ்ட் டே அவர் நின்றுட்டு இருந்தார். எனக்கு ராஜகுமாரன் அடையாளமே தெரியல. கொஞ்சம் கழிச்சு தான் அவருக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் உண்டு ராஜகுமாரனுக்குன்னு. வணக்கம் சார் அப்படின்னாரு. அப்போ தான் ராஜகுமார் சார் நீங்களா அப்படின்னு அந்த பச்சை கலர் துண்டை போட்டு நின்றுட்டு இருந்தார். எனக்கு அதுக்கப்புறம் அவர் பார்த்தா அப்படியே ஒரு அமைதியாக நிற்பார். கேட்ட கேரக்டருக்குள்ளேயே வாழ்கிற மாதிரியே இருக்கும். நாங்களாம் புலின்னு தான் கூப்பிடுவோம் அவரை.
செல்ஃபி எடுக்க ஒரு நாள் கூப்பிட்டேன், வாங்க ஃபேஸ்புக்கில் போடலாம் வாங்கன்னா வரவே மாட்டேன்ட்டாரு. ஏன் அப்படின்னு தெரிஞ்சால் அவன் மில்டன் மிரட்டி வச்சிருக்காரு அவரை, இந்த கெட்டப் வெளியே வந்துச்சு இருக்குது அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் என்ன சொன்னார், சார் கொஞ்சம் நீங்கள் ஸ்பாட்டில் இருங்க சார், நீங்கள் இருந்தால் என்னை திட்ட மாட்டேக்காரு, நீங்கள் இல்லைன்னா திட்டுறாரு சார் அப்படின்னாரு. நானும் சரி தான். அப்போ ஏன்னா மில்டன் கொஞ்சம் ஏமல கொஞ்சம் மரியாதை இருப்பாருன்னு நான் நினச்சிட்டு சரி சரி நான் இருக்கிறேன் இன்னைக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட் ஷாட் எனக்கு அவருக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாரு. கிடக்கி பதறிச்சு ஆகா அப்படின்னா அந்த ஷார்ட்டை சத்தம் போட்டோடனே நான் நினச்சேன் ஒரு ரணங்கள் நடக்க போது இவருக்கு பதில் கத்த போகிறாரு அப்படின்னா இவர் அப்படி திரும்பி பார்த்து என்ன வேணும் சொல்லுங்கள் சார் நான் பண்ணுறேன் அப்படின்னா. அப்புறம் இவர் சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்தோன்னே உண்மையிலே அந்த ஷார்ட்டில் கேமரா ஏன்ட்டு அந்த பக்கம் அவையாயிரும். பிரமாதமாக பண்ணார். எல்லாம் கை தட்டினாங்க. ஓடி வந்து மில்டன் கட்டி பிடிச்சிட்டு இதுக்கு தான் நான் கற்றுனேன் அப்படின்னாரு. நல்ல வேளை நமக்கு அந்த லெவல் வரலையே நினச்சிக்கிட்டேன். அந்தளவுக்கு நல்ல ஒரு அருமையாக பண்ணார் படத்தை. இந்த படம் பண்ணும்போதே நினச்சிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி இந்த படத்தை ஒரு பெரிய படமாக ஆக்கின சூர்யா சார் அவர்களுக்கும் 2D நிறுவனத்திற்கும் மற்றும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற சக்தி ஃபிலிம் ஃபேக்டரிக்கும் என்னுடைய அந்த படத்தில் பங்கு பெற்ற ஒரு கலைஞன்ற முறையில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உண்மையிலேயே சொல்லப்போனால் இந்த படத்தில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சொல்லிகிட்டே இருக்கணும். பரத் ஆரம்பித்து சுபிஷா, அப்புறம் ஆர்ட் டைரக்டர், ஃபைட் மாஸ்டர், மியூசிக் போட்ட அருணகிரி, படம் ரீரெக்கார்டிங் வரைக்கும் எனக்கு அந்த படத்தினுடைய இம்பாக்ட் இவ்வளோ இருக்குன்னு தெரியல. ரீரெக்கார்டிங் பார்க்குறப்போ படத்துடைய சாங் கேட்குறப்போ அவ்வளோ நல்லா இருந்துச்சு. மதன் கார்த்திக்குடைய லிரிக்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது அந்த வானம் சைஸில் வானம் பெருசுன்ற அந்த சாங், வானம் சைஸில் வானம் சிறுசுன்ற அந்த சாங் அவ்வளோ இம்பாக்டாக இருந்துச்சு எனக்கு கேட்குறதுக்கு. டோட்டலாக இந்த படத்தில் அப்புறம் அந்த கீதா குரப்பா அவங்க டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு ஒரு மணி நேரம் படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க. அவங்க அவ்வளோ தூரம் சவுண்ட் டிசைனுக்கு டைம் எடுக்கிறாங்க அப்படின்றப்போ மில்டன் சொன்ன மாதிரி இது ஒத்துமொத்த டீம் ஒர்க்கு. இந்த படத்தை பத்திரிகை நண்பர்கள்லாம் சேர்ந்து பெரிய படமாக்கணும் வேண்டி வருகிறேன். நன்றி, வணக்கம். பாட்ஷா படம் பார்த்து ரஜினி சார் மாதிரி தான் ஆவன்னு அடம் பிடிச்சலாம் இந்த ஜாபுக்கு வரல. ஸோ 10 ரூபாய்க்கு நீங்கள் ஆட்டோக்குள்ளே கார்டில் பே பண்ணலாம், சரிங்களா? டிமானிட்டேஷனுக்குலாம் முன்னாடியே நரேந்திர மோடி டிஜிட்டலை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மலாம் டிஜிட்டல் ஆயிடுச்சு. இதுலேருந்தே தெரிஞ்சு எங்கள் தமிழன் எவ்வளோ பெரிய ஆகுன்னு சொல்லிட்டு 100 rupees கொடுத்தாங்க. ஐ டோன்ட் நோ சேஞ்ச் யூ பே ஃபார் த கார்டு அப்படின்னும் போது கார்டா 10 rupees அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் சேஞ்ச் ஆச்சு. ஆட்டோ டிரைவராக இந்தியாவிலே டேக்ஸ் பே பண்ணுற முதல் நான் தான். என்னோட லீகர் மணி கூட அருண் ஜேட்லி சார் பட்ஜெட்குள்ளே போகுது அப்படின்னும் போது ஐ எம் ரியலி பில்கேட் சாரோடவோ அம்பானி சாரோடவோ அல்லது ரத்தன் டாட்டா கூடவோ போய் பார்க்குறது கூப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க தானே கூப்பிட்டாங்க அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன் சத்தியமாகவே. ஏன்னா அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி யோசிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். டீச்சர்ஸ்க்கு எப்போதுமே நான் நல்லா இருந்தால் தாங்க ஆஃபர் கொடுக்க முடியும். ஸோ ஏதாவது ஹிந்தி கஸ்டமர் ஏறினாங்கன்னா யுவர் ஃபேவரட் ஹீரோ சல்மான் கான், ஐ ப்ளே ஃபார் த சல்மான் கான் சாங். ஸோ அவங்க அண்ணா இன்னும் ஹிந்தி அப்படின்னு கேட்பாங்க. ஏன் ஐ நோ हिंदी आप कैसे हो, आपका से हो, अपना खाना खा लिया, मैं ठीक हूँ, अच्छे से रखना, धन्यवाद, वापस और मिलना, मुझको भूलना मत, कुशल मंगल यात्रा, अदिति देव भव, मिले के मुझे भी 1 2 3 4 5 6 7 8 9 10 ठीक है ओके भैया भैया धन्यवाद थैंक यू हिंदी ओवर அப்படின்னு